भवद्भक्तजनाप्रियन्तुः कृत्वमन्येष्वविचार्यपूर्वं स्तम्भेऽवतारः तमनन्यलभ्यं लक्ष्मीं सुमं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्वक्त्राद्याकारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीवपरब्रह्मणे नमः। श्रीमद्यामुने नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते नीलकान्तमहादेशिकाय नमः। श्रीमदादिवंशगोपेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोपश्रीवेदान्तदेशिकेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवते श्रीवंशगोपश्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोपश्रीरञ्जनादेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशटारियोगिचरणनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारिवेदरघुराट् लब्धागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभवनैः भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं पुरवरं श्रीकृष्णमाद्यं सदा। रामाञ्जनयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदां व्यामोहतस्तैतराणि कृणायमेने अस्मद्गुरो भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदा प्रयवर्तनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः बद्धाङ्गिरेण परकाले तीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारनाट्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टमयां श्रुतिनिगलितं याबलाकृत्य पुङ्क्ते। गोदा तस्यै नमैकमिदं भूरि एवास्तु भूयः। अन्नमयं पुदुरै आण्डाळरङ्गற்கு வண்ணதிருப்பாவை கல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்பொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல கல்படையாமை நாடினி வேங்கடவர் என்னை விடியங்கை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்லது। श्रीमते रामानुजाय नमः। यो अन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिकरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। இன்றைய பாசுரம் புள்ளும் செலும்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் வேகரவம் கேட்டிலையோ வெள்ளாய் எழுந்திராய் மெய்முலை நெஞ்சொண்டு கள்ளக்கலம் கலக்கடிய காலோசி வெள்ளத்தரவில் குயிலமந்தவின் தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன் கதேதரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே பாவாய்। நேற்று 5வது பாசுரத்தில் தாயை குடல் முழக்கம் செய்த தாமோதரனைன்றதான அந்த இடம் வரைக்கும் அனுபவித்தோம். அந்த தாயை குடல் முழக்கம் செய்த தாமோதரன்றதுக்கு அந்த கண்ணினும் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்றதாக பகவான் யசோதையினாலே தான் கட்டுப்பட்டான், யசோதை கட்டுப்படியாக தன்னை ஆக்கி கொண்டான். அது மாத்திரமில்லை, பெருமாளுடையதான உதரத்துல பயத்துல யசோத கட்டினதான கயத்தினுடையதான தழும்பானது இருக்கு. அது என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு அது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்னன்னா அடியார்களுக்கெல்லாம் நான் வசப்பட்டவன்றதான இலச்சினை பெருமாள் தன் திருவயிற்றிலே கொண்டிருக்கிறார் அப்படின்றதான். நம்மளாம் என்ன பண்ணணும்னு கேட்டா
பெருமாளுக்கு அடியவர்கள் நாம் பண்ணலாம்னு அந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காக, அதை உணர்வதற்காக இது சங்கு சக்கரங்களை நமது தோள்களிலே தரிக்கிறோம். அது சமாசிரயணம்ன்றதான அந்த ஒரு தீட்சை அப்படின்றதான அதில் தான் உபதேசம் எல்லாம் அந்த தீயை பொலிகின்ற செஞ்சுடராகி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒட்டுண்டு நின்று குடி குடி ஆட்சி இருக்கும். பகவானை கைங்கரியம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு கேட்டா, அதுக்கு எல்லாரும் இப்போ என்ன பண்றா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா, இல்லை எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் ஒரு இது ஐடி கார்டு ஒன்று தொங்க விட்டுக்கிறாங்க. முன்னெல்லாம் ஐடி கார்டு தொங்க விட்டுக்கிறது இட் வாஸ் நாட் அது இட் வாஸ் நாட் லைட், அது ஒரு மாதிரி இருக்கும், காலர் மாதிரி இருக்கு அப்படின்றதான் சொல்லி அது ஐடி கார்டே இல்லாமல் அது போக வச்சுக்க மாட்டேன், பேக்கெட்டில் வேணா வச்சுக்குவாங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி அது ரியலைஸ் ஆகி இப்போ அது ப்ராக்டிஸில் வந்துருக்கு. அந்த ஐடி கார்டு எப்படி எசென்ஷியலோ அதே மாதிரி நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னாக்க சங்கு சக்கரத்தை நம்மளுடைய தோள்களிலே தரிக்க வேண்டும். அது ஆச்சாரியர்கள் மூலமாக தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான அதுல சில பேர் அப்டேட் பண்ணுவாங்க. என்ன இது அப்படின்றதான் கேட்டால், இந்த கேட்டலுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. பெரிய பண்ணையில் இருந்தாக்க அந்த ஃபார்ம்லலாம் இருந்தாக்க கேட்டல் மார்க் பண்ணுவாங்க ரேங்க்ஸஸில். அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இங்கேயும் உண்டு. அதுக்கு ஒரு சூடு போடுறதுன்றதாக இது ஒரு ஸ்மால் வெரி லைட் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ரொட்டி பண்ணச்சே அடுப்புலையோ இல்லை அப்பளம் சுட்டோம்னாக்கா அது எப்படி கையில் விரலில் லேசாக சொல்கிறதோ, எவ்வளோ தடவை நம்மளுக்கு குக்கிங் போது சொல்கிறது, வேலை பண்ணச்செல்லாம் எல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் விட ரொம்ப மைல்டான ஒரு எஃபெக்ட் தான் இது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, நம்ம என்ன அப்படி என்ன இது இட்ஸ் எ ட்ரூவல் திங் அண்ட் இது மாதிரி பிராண்டிங்கிறது கூடாது அப்படின்றதான அது கேட்டலுக்கெல்லாம் தான் பிராண்ட் பண்ணுவான், நம்மளெல்லாம் அப்படி பிராண்ட் பண்ணுவாங்க. ஞானேன ஈனஹா பசுபி சமானஹான்னு சாஸ்திரம். பகவானை பற்றினதான ஞானம் இல்லைன்னாக்க 4 கால் பிராணிக்கு அவன் சமர்ந்ததாக இருக்கு. அதனால உனக்கு பிராண்ட் பண்ணாதான் அந்த ஞானமே வரும். நீ பசுதான் 4 கால் பிராணி தான், அதனால உனக்கு பிராண்ட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அன்று நான் பிறந்திலேன் பிறந்ததின் மறந்திலேன்றதாக சொல்லிருக்க, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்றதாகிட்டா, இந்த இதெல்லாம் இப்போ பர்டிகுலர்லி இந்த கார்டியாக் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னாக்க ஒரு சட்டுன்னு ஒரு கரண்ட் கொடுக்குறாங்க. அந்த கரண்ட்டோ ஏதோ ஒன்று ஹை வோல்டேஜில் அப்படி வச்சாக்க ரிவைவ் ஆகுறதுதான். ஸோ அதனால் அந்த மாதிரி சூடு வைக்கிறதுங்கிறது கூட பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்குது அதில். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஆச்சாரியர்கள் மூலமாக பகவானுடைய சன்னதியில் வெரி மைல்டாக வச்சுக்கிறதுன்றதான அந்த விஷயமானது அது குருக்கே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதுனாக்க இந்த பிராண்டிங்னு பார்ப்போ பிராண்டட் ஐட்டம்ஸ் தானே நம்ம வாங்கணும். சைனீஸாக வாங்கியிருக்கேன், அரேண்டாக வாங்கியிருக்கேன், பிராண்டடாக வாங்கியிருந்தாங்க அப்படின்றதாக எல்லாரும் சொல்லுவோம். அதனால பிராண்டட்ன்றதுக்கு அந்த பிராண்டட் ஐட்டம்ஸ்ன்றதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அண்ட் வேல்யூ அதிகம் தான் அப்படின்றாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால், எல்லாத்தையும் விட இது என்னன்னா, இதை ப்ரூவல்னு சொன்னாங்க டேட்டூ போட்டுக்கிறா எல்லாரும். எல்லா இடத்துலையும் டேட்டூ போட்டுக்கிறோம், மொனான்னு டேட்டூ. அது அழிக்கவும் முடியாது. அது பின்னாடி நம்மளுக்கு பிடிக்கலன்னாங்க எப்போ எதுவுமே கொஞ்ச நாள் பிடிக்கும், அப்புறம் பிடிக்காம போயிடும். இதை மாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அது இந்த டேட்டூன்றது எப்படின்னு கேட்டால் அது வெரி இது பெயின்ஃபுல் அந்த ப்ரோசஸ். அதில் எவ்வளவோ கெடுதல் வேலை இருக்குன்றாங்க. பாசிபிலிட்டிஸ் ஃபார் சைட் ரியாக்ஷன்ஸ் ஆர் மோர். ஆனால் எல்லாரும் டேட்டூ கழுத்தில் போட்டுக்கிறா, கையில் போட்டுக்கிறா. இந்த கிரிக்கெட்டர்லாம் ஃபுட்பால்லாம் பார்த்தாக்க உடம்பு முழுக்க பச்சை கட்டி. அதனால இதெல்லாம் பண்ணிக்கிற வாழ்க்கை அது சாஸ்திரத்தில் சொன்னதான விஷயம். இதனால கெட்டு போனவான்றவா ஒத்துருமே இல்லை. இந்த மாதிரி சமாஸ்டேனம்னு தான் சொல்லி அந்த சங்கு சக்கரங்களை நம்மளுடைய தோளில் தரிச்சுக்கிறதுனால கஷ்டத்தை அடைந்தார்கள்னு ஒரு கேஸ் கூட இல்லை. எல்லாரும் நல்லதைத்தான் அடைந்திருக்கிறார்கள் லைஃப்ல. அதனால அதை கட்டாயம் பண்ணிக்கணும். அதில் ஒன்றும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இல்லை அப்படின்றதாங்க. இது டேட்டூ ஒன்றும். இன்னொன்று என்னன்னு கேட்டாங்க, இது இந்த மெஹந்தி வரணும்.
அதுவும் என்னன்னா பனகல் பார்க்கில் போய் கையை நின்றாங்க. அவன் ஸ்டூலில் உட்காந்து வச்சு அவன் இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் போட்டு வரும். எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆச்சாரியன் பாவம் அவர்லாம் வயசானவன் பகவான் சன்னதியில் பண்றார். அவர்கள் அப்படிப்பட்டதான ஆச்சாரியர்கள் கிட்ட அந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் போகும். ஏன்னா இதெல்லாம் பண்றதும் இல்லை. எப்போ மெஹந்தி இதெல்லாம் பண்ணா அங்க இருக்கிறவெல்லாம் மேல் மெம்பர்ஸ் தான் ஃபீமேல்ஸுக்கெல்லாம் போட்டு வருவாங்க. அதெல்லாம் சங்கோஜப்படாமல் ஆச்சாரியன் கிட்ட போச்சு சங்கோஜமும் வேண்டாம். நல்லா வயசானவா எல்லாத்தையும் வந்து வைராக்கியத்தோட இருக்கிறவா அப்படின்னு தான். அது கட்டாயம். இந்த விஷயமா கோயில் தீர் கொள்கின்ற செஞ்சுடராகி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் குறியாலே ஒட்டுந்து நின்று குடிகுடி ஆட்சி செய்கின்றோம்னு பெரியாழ்வார் சாஸ்திரத்தில் இருந்து அதை காமிச்சிருக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த ஐடி கார்டோடு தான் உள்ள போகணும் அப்படின்றதாக அதுதான் அந்த இது தாயை குடல்கள். பகவான் அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா நம்ம சமாசனம் பண்ணிக்கிற மாதிரி யசோதையினால கட்டுப்பட்டதெல்லாம் தனக்கு அடையாளமாக வச்சுக்கிறான் அப்படின்றதாக அப்படிப்பட்டதான தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் துருமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூயோமாய் வருதுன்னாங்க என்னென்ன ஸ்நானம் பண்ணிட்டு வருது. அப்கோர்ஸ் சந்தியா ஸ்நானம் ஜபம் ஹோமம்ன்றதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்றது. அது ஸ்நானம் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் அப்படின்றதாக. ஸ்நானம்ன்றது கூட செகண்டரி தான். இதுக்கு தூய்மைன்றதுக்கு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டா பகவானுக்கு நான் அடியவன், பகவானை சேர்ந்தவன், நாம் கிருஷ்ணனை சேர்ந்தவன் அப்படின்றதான எண்ணம் இருக்கு. இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியூரிட்டி. எனக்கும் கிருஷ்ணனுக்கும் விட்டு பிரியாததான அந்த லிங்க் இருக்கு அப்படின்னு யார் அதை மனசுல நினைச்சுக்கிறானோ அவனுக்கு தான் தூய்மை அப்படின்றதாங்க. அதனால இந்த தூய்மையை விட வேற ஒன்றும் வேண்டாம். பெரிய இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் 3 சொல்றா ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும். அந்த 3 இன்சிடென்ட்லையும் அவ வந்து ஸ்நானமே பண்ணாமல் வந்திருக்கார். யாரு அப்படின்னு கேட்டா விபீஷணன் லங்கையிலிருந்து புறப்பட்டு ஆகாய மார்க்கமாக வந்து இங்க திருப்புல்லாணியில பெருமாள் ராமனுடையதான திருவடியில சரணாகதி பண்றார். சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணிட்டா வந்த அங்க தனுஷ்கோடி இருக்கு, திருப்புல்லாணி இருக்கு, இருக்கிறதாக சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேமிப்போம் அப்படின்றதாக அவர் வரலையே. நேர வந்தார். சுக்ரீவனும் சொல்றார் மமச்சாத் அந்தராத்மாயம் சுத்தம் வேத்மி விபீஷணம். என்னுடையதான மனசும் சொல்றது இந்த விபீஷணன் நல்லவன் சுத்தமானவன் அப்படின்றதாக. அதனால விபீஷணன் பெருமாளத்திலே சரணாகதி பண்ண வச்சே சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு வரல அப்படின்றதாக. குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் என்ன பண்ணான்னு கேட்டா கிருஷ்ணன் கிட்ட கீதோபதேசம் கேட்டான். கீதோபதேசத்துல கடைசியில என்னன்னு சரமஸ்லோகம்ன்றதான உபதேசத்தை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பண்ணான் அப்படின்றதான். அந்த சரமஸ்லோகத்தினுடைய உபதேசத்தை பறிச்ச குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் என்ன ஸ்நானம் பண்ணானா, அங்க இருக்கிறதான ஒரு புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணானா, பண்ணலையே அப்படின்றதாக சரமஸ்லோகத்தை உபதேசம் வாங்கிட்டான் அப்படின்றதான அர்த்தம். 3வது என்னன்னு கேட்டாங்க துரியோதனுடையதான சபையில திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட போது அவன் யாருமே ஒத்தாசைக்கு வரல. எல்லாரும் இருந்தான். பீஷ்மர், துரோணர், கிருபர் எல்லாரும் இருந்தான். யாரும் ஆனா கட்டுப்பட்டு இருந்தார்கள். அந்த துரியோதனுடையதான இதுக்கு அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எல்லாம் அடங்கி இருந்தார்கள். அப்படி இருக்கச்சே அவோ திரௌபதி என்ன பண்றாருன்னா கிருஷ்ணா துவாரகாவாசா வாசி ஆதவந்தனா இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேட்சசேன்னு சொல்லி திரௌபதி துவாரகாவாசா கிருஷ்ணா இந்த அநாதையை இங்க ஏன் கைவிட்டேன், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லையேன்னு சரணாகதி பண்ணான். இருக்கையும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை சொல்றோம். ஒரு கையால பிடிச்சிட்டு அந்த வஸ்திரத்தை பிடிச்சிட்டு பெருமாளை கூப்பிட்டாலாம். அது உன்னுடைய முயற்சியும் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் அப்புறம் வரேன் பெருமாள் சொல்லிட்டேன். முழுமையா எப்ப என்னையே நீ நம்புறியோ, என்னையே டிபெண்ட் பண்றியோ அப்ப நான் வரேன். அப்புறம் தான் அவ பார்த்தா 2 கையும் விட்டா, கையை கூப்பினா பெருமாளை பார்த்து கூப்பிட்டா. பெருமாள் உடனே வஸ்திரத்தை சுரந்தார். அப்படிப்பட்டதான அந்த தூய்மை என்னன்னா அப்போ
திரௌபதி வைகை அந்த மாதிரி சமயத்துல பெருமாளை சரணாகதி பண்ணாலே என்ன தூய்மை வேணும்னா பெருமாளுக்கும் தனக்கும் இருக்கிறதான சம்பந்தத்தை மறக்காமல் இப்போ நினைக்கிறதுக்கே அதுதான் தூய்மை. தூயோமாய் நாம் தூமல தூமி தொழுது நாம்னாக்க பெருமாள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு என்ன ஆகும்னா ராமாவதாரத்துல தண்டகாரண்யத்துல பெருமாள் சீதையோட தங்கியிருக்கார், இளைய பெருமாளோட ஒரு இடத்துல அப்பதான் வந்திருக்கார், தங்கியிருக்கார். அந்த காட்டுல இருக்கிறதான மகர்ஷிகள்லாம் ராட்சதர்கள்னாலே பாதிக்கப்பட்டு ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லை, ஒரு கண் இல்லை, ஒரு காது இல்லைன்றதாக இப்படி எல்லாம் ஏகிமஸ்ய சரீராணின்றதாக சொல்லி எங்களெல்லாம் பாதுகாக்கணும். இந்த மாதிரி நாங்கள்லாம் மன்னார்ந்தவாழ ராட்சதர்கள் துன்புறுத்தி இப்படி எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறா, தபஸ் பண்ண விடாமல் பண்றான்னு ராமன் இருக்கிற இடத்துக்கு அந்த ரிஷிகள்லாம் முறையிட்டாலும் என்னன்னு கேட்டா இந்த ராட்சதர்கள்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்றதாக ராமன் இருக்கிற இடத்துக்கு ரிஷிகள் வந்தாலும் பெருமாள் சொன்னார், உங்க இடத்துக்கு நான் வரணும், என் இடத்துக்கு நீங்க தெளிவாகலாம் வந்தேன், இதுவே எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு, அதனால என்ன தப்பா மன்னிச்சுக்காதீங்கோ, நீங்க எல்லாம் மன்னிச்சிருக்கோ அப்படின்றதாக பெருமாள் நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கணும்ன்றதாக பிரசீதந்து பவந்தோனே ஸ்ரீரேஷாகி மமாதுலா அப்படின்றதாக. அதனால எனக்கு ரொம்ப லட்சையா இருக்கு, பெரியவாள்லாம் நம்ம பார்த்துக்கு வரும்படியா பண்ணிட்டோம். வந்தா நல்லது, அது வேற விஷயம். நம்ம போய் அவளை பார்க்கணும், பெரியவர்களை சின்னமா தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரி பெருமாள் என்னன்னா கிருஷ்ணன் தூயோமாய் நான் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னாங்க அவனுக்கு பொறுக்காது. ஆஹா நம்ம இடத்துக்கு வந்திருக்காளேன்றதாக சொல்லி கிருஷ்ணன் ரொம்ப இறக்குவான் அப்படின்றதாக. அப்படி தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது. தூமலர் என்ன புஷ்பத்துக்கு என்ன தூய்மைன்றதாக கேட்டா பிராக்டிக்கலா பார்த்தா 2-3 தூய்மை சொல்றான். அதுல என்னன்னாக்க உதிரி பூவை முதல் நாள் சாயங்காலம் வச்சோம்னாக்க அதை அப்படியே உதிரியாவே வச்சிருக்கூடாது, அதை நாட்டில் தொடுத்தணும். இப்போ நார்த் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின், நூலில் தான் நார்த் இந்தியா மாதிரி ஆயிடுத்து இல்லை, சவுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நார்த் எடுத்தா நாட்டில் கொடுக்கலாம். அது முதல் நாள் ராத்திரியே கொடுத்து வச்சு முதல் நாள் சாயங்காலம் பறிச்சு அதை உதிரியாவே ஓவர் நைட் வச்சாக்க அதுக்கு சுத்தி இல்லை. ரெண்டாவது பூவை பறிச்சோம்னாக்க துணியில எல்லாம் போட்டு வரக்கூடாது, அதுக்கு ஒரு பூக்குடலைக்கு தானே தொண்டரடி கொடியாழ்வார் வெள்ளம் சென்றிருப்பார். ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி, பால் பாத்திரம் மாதிரி, பால் கோடை அந்த மாதிரியாக அதில் வச்சுட்டு அதில் போட்டு வரணும். இல்லை ஒரு கூடை நிறைய தான் இப்போ கூட இருக்கு, நவராத்திரிக்கு கொடுக்கறது எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் போட்டுட்டு வரலாம். கால் படக்கூடாது, துணியில் போட்டுட்டு வரக்கூடாது. அதில் விலைக்கு வாங்கிறதுங்கிறது ரொம்ப லாஸ்ட். நம்மளே இது பண்ணுறது ஒரு பூச்செடி, நெஞ்சை மல்லி, இந்த மாதிரி அது பாதுகாப்பு இதெல்லாம் வச்சுட்டு நம்மளே பண்ணுறதுங்கிறது தான் உத்தமம் அப்படின்றது தான். இந்த மாதிரி இதெல்லாம் தூய்மை. வாசனை இல்லாத பூவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு அதுவும் ஒரு பழக்கம். கனகாம்பரம், டிசம்பர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முன்ன சமர்ப்பிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வாசனையே இல்லை, அட்ராக்டிவாக இருக்கும். காம்பினேஷன் பச்சை வெள்ளை நடுவில் சேர்ப்பு போட்டால் ஆரஞ்சு போட்டால் நல்லா இருக்கும், அது வேற விஷயம். அது மாதிரி வாசனை இல்லாத புஷ்பத்தையும் சமர்ப்பிக்கிறது இல்லை. இன்னும் சில புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது இல்லை. பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் சேரங்கத்தில் எடுத்து இருந்தார், பூரத்தாழ்வானுடையதான திருக்குமார். அவர் சொன்னாரா பெருமாளுக்கு ஆகாத பூவே கிடையாது, எல்லா பூவையும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதாக. அதுக்கு அவருடைய சிஷ்யர் நன்றி இருந்ததான சிஷ்யர் உடனே கேட்டாரா, இது இந்த கண்டங்காலிகா பூன்றதான பூவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லிருக்கேன் அப்படின்றதான. அதுக்கு பட்டர் சொன்னாரா, சாஸ்திரம் ஏன் அந்த பூவை சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்றதுன்னா பெருமாளுக்கு ஆகாதுன்னு சொல்ல, அந்த செடியில பூல நிறைய முள் இருக்கும், பக்தனுடைய கையில முள் குத்திர போறதுக்காக அது வேண்டாம்ன்றதாக. அதனால முள் இருக்கிற செடியில போய் கையை வச்சு கையெல்லாம் முள்ளு குத்திட்டு வர போறாங்க, அதனால எனக்கு வேண்டாம் பெருமாள் சொல்ற. பெருமாளுக்கு ஆகாத பூவே கிடையாதுன்றதாக சொல்லி
தூமலர். இன்னொன்று என்னன்னு கேட்டால் புஷ்பம், தேங்காய், பழம், அதுக்கப்புறம் என்ன வேற என்ன, இது எல்லாத்தையும் ஒரு ஆளை விட்டு தூக்கின்னு வர சொல்லக்கூடாது, நம்மளே தான் தூக்கிட்டு போகணும். அதுதான் தூய்மைன்னு தான் அதுவும் சொல்லிருக்காரு. ஆத்ம குணங்கள்னு எடுத்து சொல்லிருக்காரு சாஸ்திரத்தில். அந்த 8 குணங்கள் தான் உயர்ந்த புஷ்பங்களுக்கு தான். அஹிம்சா பிரதம புஷ்பம், அஹிம்சையோட இருக்கிறது தான் ஒரு உயர்ந்த புஷ்பம். புஷ்பம் இந்திரிய நிகிரகா, புலநடக்கம் இருக்கேன், அது ஒரு உயர்ந்த புஷ்பம். சர்வபூத தயா புஷ்பம், எல்லா பிராணிகளிடத்திலேயும் இரக்கம் இருக்கோ, கம்பேஷன், அது ஒரு புஷ்பம். க்ஷமா புஷ்பம் விசேஷதா, பொறுமையா இருக்கிறதுன்றது அது ஒரு பெரிய புஷ்பம். ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், பகவானை பற்றினதான ஞானம் இருக்கு, அடியவர்களை பற்றினதான பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஞானம் அப்படின்றதான ஞானம் புஷ்பம். தப புஷ்பம், தபசு ஒரு புஷ்பம். தபசுன்னா என்ன அப்படின்னா, முனிவர்கள்லாம் தவம் புரிந்தார்கள், தபஸ் பண்ணான் அப்படின்றதான பாப்புலரா பார்ப்போம். அவள்லாம் நெருப்பு நடுவில் இருப்பா, ஜலத்துல இருப்பா, வெயில்ல தலைவர் தொங்கிட்டு இருப்பா, முள்ளு மேல உட்காந்துருப்பா. இந்த மாதிரி எல்லாம் தபஸ்ன்னு நம்ம மனசுல ஒரு தபஸுக்கு 2 அர்த்தம். காயக்லேசம்னு ஒரு மெயின் அர்த்தம், உடம்ப இதுவா பண்றோம், ரொம்ப சாப்பிட்டு இது பண்ணி அதை இது பண்ணாம, ஓவர் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் எப்பப்ப என்னென்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காலோ அதை ஃபாலோ பண்றது தான் தபஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்சவரெல்லாம் நிர்ஜலமா இருக்கலாம். ஹெல்த் முடியாதவா பழம், பால், கிழங்கு இதெல்லாம் சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் பாயில் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கிழங்கு சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். அதுவும் முடியாதவா ஒருவேளை டிஃபன் சாப்பிடலாம். அது என்னன்னு கேட்டாங்க, எந்த தானியமும் முழுசா இருக்கக்கூடாது, அதை உடைச்சு பண்ணணும் அப்படின்றதாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஏக பக்த விரதம்ன்றதாக இது சாஸ்திரத்திலும் புராணத்திலும் சொல்றது. ஒருவேளை சாப்பிட்றது, காத்தாலையோ இல்லை ராத்திரியோ ஏதோ ஒன்று, அது மாத்திரம் ஒருவேளை சாப்பிட்றது. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவா 2 வேளை டிஃபன் சாப்பிட்டாலும் ஓகே அப்படின்றாங்க. ஆனால் டிஃபனா சாப்பிட்றது அதுதான் தபஸ். அதனால தியான புஷ்பம், தப புஷ்பம். அதே மாதிரி துவாதசி அன்னைக்கு, ஏகாதசி அன்னைக்கு சில பேர் தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன்னு நிர்ஜலமா இருப்பா. துவாதசியை மறந்துடுவா. துவாதசியை மெயின்டைன் பண்ணால்தான் ஏகாதசியினுடைய விரதத்தினுடைய பலன் கிடைக்கும். துவாதசி காத்தால நெக்ஸ்ட் டே ஏகாதசிக்கு அடுத்த நாள் காத்தால பஞ்சாங்கத்தில் போட்டுருப்பா, அதில் அந்த டெய்லி ஷீட் கேலண்டர்லேயும் போட்டுருப்பா. துவாதசி எத்தனை மணி வரைக்கும் அவைலபிள். சப்போஸ் 7:30 மணி வரைக்கும் அவைலபிள்னாங்க, 7:30 மணிக்குள்ள நம்ம சாப்பிடணும். அது என்ன சாப்பிடணும்னு கேட்டால், புளி சேர்க்காம சாப்பிடணும். வாழை சம்பந்தம் இல்லாததான சமையல் அன்னைக்கு தள்ளி பண்ணணும் பெருமாளுக்கு. இது 2ம் முக்கியம். புளி இல்லை, வாழை வேண்டாம்ன்றதாக அகத்திக்கீரை அன்னைக்கு பண்ணுவோம். 15 நாளைக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை பண்றது. இந்த துவாதசி இருக்கிறதுக்குள்ள சாப்பிடலன்னாக்க திரையோதசி வந்துடும். திரையோதசியில சாப்பிட்டாக்க 12 ஏகாதசி எல்லாம் ப்ராப்பரா உபவாசம் இருந்தால் கிடைக்கிற புண்ணியம் எல்லாம் ஒரு தடவை திரையோதசியில சாப்பிட்டதுனால போயிடும். துவாதசியும் அங்கிரியும் திரையோதசியாந்து பாலனா அப்படின்றதாக சாஸ்திரம். அதனால 12 ஏகாதசி துவாதசி ஒழுங்கா மெயின்டைன் பண்ண அந்த புண்ணியம் எல்லாம் துவாதசிக்குள்ள சாப்பிடாம திரையோதசியில போய் சாப்பிட்டாக்க நிறைய நாளை துவாதசி இருக்கு. சப்போஸ் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரைக்கும் துவாதசி இருக்குன்னாங்க 8:30க்குள்ள சாப்பிடணும். 8:30க்குள்ள அதை சாப்பிடணும். தீஸ் ஆர் ஆல் இது தாயாரை விட உசந்ததான தெய்வம் கிடையாது சாஸ்திரம் சொல்லுது. காயத்ரியை விட உயர்ந்ததான மந்திரம் கிடையாது. துவாதசியை விட உயர்ந்ததான விரதம் கிடையாது. அதனால ஏகாதசி விரதம்னு சாஸ்திரம் சொல்ல, துவாதசி விரதம். துவாதசி விரதத்துக்காக ஏகாதசி உபவாசம் அப்படின்றதான காயத்ரி ஜபம், ஆவணி ஆவட்டம். காயத்ரி ஜபம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடலாம். ஆவணி ஆவட்டத்தை அன்னைக்கு எல்லாரும் ராத்திரி உபவாசம் இருக்கணும். புருஷார்த்தம் அந்த உபவாசம் இருக்க முடியலைன்னாக்க டிஃபன் சாப்பிட்டுக்கிறாங்க.
அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஆமை அவனுக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணா அதுக்காக டிஃபன் சாப்பிடக்கூடாது பலகாரம் அப்படின்றதா சொல்லுவாங்க. சாஸ்திரம் அப்படி சொல்ல. அடுத்த நாள் காயத்ரி ஜபத்துக்காக முதல் நாள் ராத்திரி பத்னி இருக்கணும் அப்படின்றதாங்க. அதே மாதிரியாக துவாதசிக்காக ஏகாதசியானது பட்டினி. பாருங்க, அம்பரீஷ சரித்திரம்லாம் பார்த்தாங்க. அந்த துர்வாசர் அம்பரீஷன் பாரணம் பண்ற சமயத்துக்கு வந்து அவரை எம்பராஸ் பண்ணுவார் அப்படின்றதாங்க. அதனால அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அதை இது பண்ணணும். அதனால கப புஷ்பம், தியானம் புஷ்பம், பெருமாளை தியானம் பண்றது, மந்திர ஜபம் பண்றது, உங்களுக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததான மந்திரங்களை ஜபம் பண்ணணும் அப்படின்றதாங்க. அதுபோல இந்த தியானம் புஷ்பம் கதை விட்ட சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதான பேச்சையே எப்பவும் பேசுறது தான் சத்தியம். அப்படிப்பட்டதான அந்த சத்தியத்தையே எப்பவும் பேசுறது அது ஒரு புஷ்பம் அப்படின்றதான சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீதிகரம் பவே அப்படின்றதான. அதனால அப்படிப்பட்டதான தூமலர் தூவி தொழுது அப்படின்றதாக. தூமலர் தூவி தொழுதுனாக்க பெருமாள் திருவடியில ரொம்ப அழகா சாப்பிட்டது இல்லாமல் எப்படி வேணா பண்ணலாம். இந்த பக்கம் சாப்பிட்டது அப்படி சாப்பிட்டதுன்னு என்னன்னு கேட்டா, அந்த காதலுடையதான காலில் எப்படி இது போடுவாளோ புஷ்பத்தை அப்படியே அன்புனால மாற்றி மாற்றி போடுவாளோ அந்த மாதிரியாக பெருமாளுடையதான திருவடியில தூவி தொழுது எப்படி வேணா போடலாம். அன்புனால எப்படி வேணா போடலாம். இல்லைன்னாக்கா அதை முறையா பக்தியோட அப்படி இப்படி சமர்ப்பிக்கணுன்றதான அது ஒரு சொல்லுவாங்க. தூமலர் தூவி தொழுது அப்படின்றதான. தொழுதுன்றது இருப்பாங்க. தொழுதுனாக்க கையை கூப்பிடுறது, நமஸ்காரம் பண்றது, இல்லை சேவிக்கிறது, கீழே விழுந்து சேவிக்கிறது. இந்த கையை கூப்பிடுறதுன்றது இருப்பாங்க. அது பண்ணாக்க பெருமாளுக்கு தாங்க முடியாது அப்படின்றதான சுவாமி ஆளவந்தார் தன்னுடையதான ஸ்தோத்திர ரத்னத்தில் சொல்றார். தொடங்கிரி முத்திய கதாபிகேன சித்து யதா கதாவாபி சகத் கிருதோஞ்சலி ததைவ புஷ்ணாதி அசுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாதுரியதே. பெருமாளே உன் திருவடியை பார்த்து ஒருத்தன் ஒரு தடவை ஏதோ ஒரு விதத்துல பக்தியோடையோ முறையோடையோ என்னோ ஒரு விதத்துல அவன் கையை கூப்பிட்டான்னா அவனை என்னன்னு கேட்டாக்க பெருமாள் அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி நன்மை எல்லாத்தையும் உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார். ததைவனாக்க அப்படியே அது அஞ்சலி வைப்பதான ஒரு ரகசியம் சுவாமி தேசிகன் சாப்பிட்டு சில்ல ரகசியங்கள். அதுல சொல்ற அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. அதாவது இந்த கோவில் எல்லாம் பார்த்தா அர்ச்சகா வந்து இப்படி எல்லாம் காம்பா இப்படிப்பா முத்திரைகள் எப்படி பரதநாட்டியத்துல முத்திரை இருக்கும். பாஞ்சராத்திர கோவிலையும் உண்டு, பாஞ்சராத்திரத்துல அதிகமான முத்திரைகள் உண்டு அப்படின்றதான. அந்த இந்த மாதிரி பெருமாளுக்கு கொடுக்கறதான முத்திரைகள்லயே டாப் மோஸ்ட் எதுன்னா அஞ்சலி. கையை கொடுக்கறதுன்றதுதான் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் முத்திரை பெருமாளுக்கு காமிக்கிறதுல. க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி, உடனே பெருமாளாலேயே உருக வைக்கும் அப்படின்றதான். பெருமாள் உருகி போயிடுவான். என்னடா வேணும் அப்படின்றதான். அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பான், மோட்சத்தையே கொடுப்பான். ஆழ்வார் சொல்றார், வேங்கடத்துறை பார்த்து நமக்கென்னலாம் கடமை அது சுமந்தார் கட்டே அப்படின்றதான். அந்த வேங்கடத்துல இருக்கிறதான திருவேங்கடமுடையான சீனிவாசனுக்கு ஒரு தடவை நமோ நமகான் கையை போட்டுட்டாங்க. உடனே பெருமாள் எல்லாத்தையும் மோட்சம் உட்பட எல்லாத்தையும் கொடுத்துறான். நம்மளுடைய பாவம் எல்லாத்தையும் போக்கிடுறான். சிஷ்யர் ஒருத்தர் எழுந்து கேட்டாராம் பட்டாபிட்ட ஆச்சாரியன்கிட்ட, அது எப்படி சுவாமி அனாதி காலமாக நம்ம பண்ணிட்டு வரதான இந்த மாதிரி பாவங்கள்லாம் ஒரு தடவை கையை கூப்பினா போயிடுமா? 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று, அப்புறம் சாஸ்திரத்தில் இருக்கிறதான எக்ஸாம்பிள் ஒன்று. 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். கையை கூப்பினா உடனே பலன் கிடைக்கும் அப்படின்றது. ராமாயணத்துல சமுத்திரராஜனை வேண்டி ராமன் 3 நாள் தரையில படுத்துட்டு இருக்கார். எதுல திருப்புல்லானில தர்மசேன ராமனா. சமுத்திரராஜன் வரல. அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டா, லட்சுமணா என்னுடைய வில்லையும் அம்பையும் கொண்டு வா, நான் இந்த சமுத்திரத்துல இந்த பானத்தை போடுறேன், சமுத்திரத்தை வத்த அடிச்சு விடுறேன், ட்ரை பண்ணிடுறேன்
குரங்குகள்லாம் நடந்தே லங்கைக்கு போகட்டும் அப்படிங்கிறதாக உடனே அம்பை எடுத்து போட்டார். அம்பை எடுத்து இழுத்தார், காது வரைக்கும் இழுத்துட்டார். அப்ப அடுத்தது இந்த விரலை ரிலீஸ் பண்ணோம், அவ்வளவுதான். சமுத்திரராஜன் தலைமையில கையை போட்டு வந்தார். வந்தா என்ன ஆச்சுன்னா, ராமன் பொய் சொல்ல மாட்டாருன்னு தான் நம்மளுக்கு எல்லாம் கேள்விப்பட்டோம். பெருமாள் சொன்னார், இந்த அம்பு யாருக்குன்னு நினைச்சேன், உன் மேல விடுறதுக்குன்னு நினைச்சியா? இல்ல, உன்னுடைய விரோதிகள் யாருன்னு சொல்லி அவ மேல விடுறேன். அவன் ஒண்ணுமே சொல்ல, கையை கூட்டின்னு வந்தான் தலைமையில. இந்த அம்பு உன் பேர்ல விடுறதுக்குன்னு நினைக்காதே, உன்னுடைய விரோதிகள் யாருன்னா அந்த கரையில சில பேர் ராட்சசர்கள்லாம் இருக்கா, அங்க விட்டு போறதுக்காக அந்த இடத்துல அந்த பானத்தை விட்டான். ராமபானம் வீண் போகாதுன்றதுக்காக இலக்கு இல்லாமல் திருப்பாது ராமபானம். உன்னுடைய எதிரிகள் யாரு, உனக்கு யார் கஷ்டப்படுத்துறா, அவளை சொல்லு அப்படின்றதாக சொல்லி அவளை அழைத்தான் பெருமான். என்ன பண்ணான், அவன் கையை தூக்கினான் அப்படின்றதாக உடனே அப்படியே மாத்திட்டார் பெருமான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு ஜமீன்தார் அறுவடை டைத்துல களத்து மேட்டில் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு தலையில இது முடி கிடையாது, அவர் வட்டியா இருக்கார். அந்த நெல் எல்லாத்தையும் அடிச்சு களத்து மேட்டில் மூட்டையா போட்டு நல்லா ரொப்பி அதை மூட்டையெல்லாம் அடிக்கிட்டு இருக்கா. ஒரு புத்திசாலியான ஒரு சொம்பேறி என்ன பண்றான், இவர்கிட்ட இந்த சமயத்துல போய் ஒரு மூட்டை நெல் என்னாமா வாங்கிட்டு வரணுன்றதுக்காக அங்க போய் நின்று தலையை சொல்லி சாமி இருந்தான். என்னப்பா எங்க வந்தேன்? இல்ல சுவாமி, நீங்க இப்படி களத்து மேட்டில் நிற்கிறேங்க, உங்களுடைய கூந்தல்லாம் இந்த களத்து மேட்டில இருந்து வரதான தூசு துப்புனால ஒரே அழுக்கா இருக்கு, அதுதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, ஒரு மூட்டை நெல் எடுத்துப்போம் அப்படின்றதாக. அவனுக்கு என்னன்னா, தலையில நிறைய முடி இருக்கு, அதெல்லாம் இந்த களத்து மேட்டில இருந்து வருதான தூசினால அழுக்காதுன்னு இவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு உடனே சந்தோஷம். இல்லாததை சொல்றான். அவனுக்கு தெரியும், தினம் 3 வேளை கண்ணாடி பார்த்துட்டு இருக்கான் அந்த ஜமீன்தார். பண்ணையார் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் சொன்ன உடனே வந்து இது இப்படி எல்லாம் உண்டான்னு கேட்டான். ஆபீஸ்ல என்ன சொல்லுவான், ஒரு நாள் நம்ம அயன் பண்ணாம ட்ரெஸ் போட்டு போனாலும் அன்னைக்கு சரியாவே இருக்காது, நம்மளுக்கே சாட்டிஸ்பாக்சன் இல்லை. எடுத்த வரும் ஒருத்தன் சும்மா சொல்லுவான், இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, உடனே பேண்டா எடுத்து விட்டு அப்படியா அப்படின்னு ஒரு ஸ்மைல் போடுவோம். இவருக்கே தெரியும், இந்த நாள் அயன் பண்ணாத போட்டு வந்திருக்கோம், சரியா போட்டுக்கல, இது இப்படி அப்படின்னு நினைச்சுட்டே வந்தோம். திடீர்னு ஒருத்தன் ஆப்போசிட்டா சொன்ன உடனே ஒரு அசைத்து செலுத்து செஞ்சு இவன் உடனே அவனை என்ன பாருல சத்தியமா அப்படின்னு. அதனால இல்லாததை சொன்னாலே இந்த உலகமானது ப்ளீஸ் ஆகி நம்மளுக்கு உடனே அது ஏதோ ஒரு ஃபேவரபிளா மாறுறதுன்னாங்க. நீ என்ன சொல்றியோ அதுக்கு மேல பகவான் கிட்ட நிறைய இருக்கு. என்ன சொன்னாலும் பெருமாளுக்கு பொருந்தும், அதுக்கு மேல அவன்கிட்ட இருக்கு. அதனால அவன் கொடுக்க மாட்டாங்க. இது என்னாச்சு, இந்த மூட்டையை வாங்கிட்டு போனதான இந்த ஆள் கொஞ்ச தூரம் போன உடனே எழுத்தா மாதிரி அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அவன் ஃப்ரெண்டு கேட்டாங்க, என்னால அது ஏது அப்படின்னா, அது அந்த மொட்டை இருக்க அதுதான் கொடுக்குது. அவங்ககிட்ட ஒரு மூட்டை நெல்லைய மாட்டிட்டு அவனை இப்படி படிக்கிறியா நீ, இப்பயே போய் நான் அவன்கிட்ட சொல்றேன் பாரு, தீக்குறளை செத்து வரும் அப்படின்றதாக சொல்லி நான் இப்பயே போய் சொல்றேன் பாருன்னா அவன் போய் சொல்லிட்டான். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு உங்களை படிக்கலாம் அப்படியா சொன்னா, அவன் இப்பயே பாருன்னு சொல்லி அந்த ஜமீன்தார் முன்னாடியே ஓடி வந்தான். இவன் வெயிட் வச்சிருந்ததுனால ஓட முடியலையும் பேசாம நின்றுட்டான். ஜமீன்தார் ஓடி ஓடி வந்தான். கிட்ட வந்த உடனே இந்த ஆள் சொன்னானா, உங்க கூந்தல் தலைமையெல்லாம் இப்படி கலையின்படியா ஓட ஓடி வரணுமா, சொல்லி வச்சா நானே வந்திருப்பேனே எஞ்சமா அப்படின்னா. ஒன்றும் இல்லை, இன்னொரு மூட்டை வாங்கிட்டு போன்னு சொல்லலான்னு. அப்படி இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும். வெறும் கரஸ்துதி பண்ணாலே எல்லாரும் உச்சி கொடுத்து இப்படி எல்லாம் பார்த்தா இல்லாததுக்கே இவ்வளவு பலம் கிடைக்கிறது. பகவான் கிட்ட என்ன ஸ்தவ்யதான் ஸ்தவப்பிரியதான் சஹஸ்ரநாமத்தில் சொல்றது. அவன் தான் ஸ்தோத்திரம் பண்ண தெரிந்தவன். அந்த ஸ்தோத்திரத்தினாலே மகிழ்ந்து நம்மளுக்கு அனுகிரகமும் பண்ணக்கூடியவன். அதனால தூமலை தூவி தொழுது அந்த பெருமாளை ஒரு தடவை கை தூக்கி சேவிச்சோம்னாங்க அவனுக்கு தாங்காது. என்னன்னு கேட்டா, திரௌபதி கிருஷ்ணா கூப்பிட்டான். கிருஷ்ணா துவாரகாவாசா அப்படி கோவிந்தா அப்படின்றதாக கூப்பிட்டார். பெருமாள் புடவையை கொடுத்து காப்பாற்றிட்டார். பெருமாள் அவதாரம் முடிஞ்சது. கண்ணடி ஜோதின்றதாக வைகுண்டத்துக்கு எழுந்தருள்வார். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா,
அன்னைக்கு திரௌபதி கூப்பிட்டாளே ரோடுக்காக, அதுக்கு நான் ப்ராப்பரா அவளுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு திருப்தி இல்லை. அந்த ஒரு ஐ ஃபீல் இன்டெண்டட் டு திரௌபதி, அது ஒரு பெரிய கடன் மாதிரி இருக்கு மனசுல. அந்த ஃபீலிங் வந்து என் மனசை புண்படுத்துறது. அவளுக்கு நான் ப்ராப்பரா ஃபுல்லா பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ரிணம் பிரவருத்தமே ஹிருதயான் அபசத்பதி. ரிணம் கடன் இருக்கு, அது வட்டி மேல 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 வட்டி அக்யூமுலேட் ஆகி அது நிறையா இருக்கும். அந்த கடன் இருக்குதுன்னாக்கா ஒருத்தருக்கு மனசுல எப்படி ஒரு டென்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி கவலையோட நான் வைகுண்டம் போகிறேன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அதனால அப்படிப்பட்டதான பெருமாளுக்கு என்னன்னா ஒரு தடவை கோவிந்தான் கையை கூப்பிடணும், அதுவே இருக்குன்றதாக சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, குட்டி கிருஷ்ணனா இருந்துட்டு இந்த யமுனா நதியில பெண்களுடையதான ஆடை எல்லாத்தையும் எடுத்துட்டு கலப்ப மரத்து மேல உட்கார்ந்து அவளெல்லாம் சேஷ்டை பண்ணி கொஞ்சம் சேர்த்தினான் கிருஷ்ணன். அவெல்லாம் என்ன பண்ணா, கிருஷ்ணனை யாச்சகம் பண்ணா, தன்னுடையதான உடம்ப ஒரு கையால மறைச்சிட்டு ஒரு கையால நமஸ்காரம் பண்ணாலும். இது என்ன நமஸ்காரம்? ஒத்த கையால குட் மார்னிங் சொன்னா கையை வெட்டுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ரெண்டு கையையும் கூப்பி தான் பண்ணணுன்றதாக சொல்றது. நீங்க எப்படி எல்லாம் பண்றதான். அப்புறம் அவ ஒத்த கை இப்படி இன்னொருத்த கை இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு ஏமாத்தினாலும் அதுவும் ஒத்துக்க மாட்டேன் அப்படி என்ன. அப்புறம் எல்லாரும் ரெண்டு கையும் கூப்பினாலும் வஸ்திரத்தெல்லாம் கொடுத்தான். வாசோ ஹிருத்வா திலகரசுதா சங்கீதோ வல்லவீனா வீலாஸ்மேரோ ஏதிலிட்டாம் ஆஸ்தித குந்தசாரம் சபரீராபி ஸ்தனோதனே ஆபிரபேத்யமானே ராமே கச்சித் கரகமலையோ அஞ்சலியும் யாச்சமானஹா. பெருமாள் பிடிச்சது இதுதான். ஒண்ணுமே இல்லை, கோவிலுக்கு போறோம், பூ வாங்கிட்டு போல, பழம் வாங்கிட்டு போல, ஒன்றும் எடுத்துட்டு போல, கை கூப்பிடும். தேசமான அணிகலனும் நின் கைகூப்பு செய்கையே. கையை கூப்புறது தான் பெருமாளுக்கு இருக்கிறதான பெரிய உபகாரம். அப்படிப்பட்டதான அந்த தொழுதலை கிருஷ்ணன் பண்றோம் அப்படின்றதாக தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓயவழியும் புகுதருவான் நின்றனவும். வாயினால் கையினால் தொழணும், உடத்தினால் நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் வாயினால் பாடணும், மனத்தினாலே சிந்திக்கணும்னு ஆண்டாள் பாடுறோம். ஆண்டாள் பாடினதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்றேன். வேற இந்த சீக்வன்ஸ் இஸ் ரிவர்ஸ். ஆண்டாள் பாடினது ரிவர்ஸ்ல இருக்கு. என்னன்னு கேட்டா முதல்ல மனசுல நினைப்பாங்க. மனசுல யார் என்ன நினைக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் வாயால அதை சொல்லுவா. மனசுல இருக்கிறத வாயால சொல்லுவா, வாயால சொல்றத ஆக்ஷன்ல பண்ணுவா அப்படிங்கிறத. இப்படிதானே சொல்றது. எத்தி மனசா தியாகி தத் வாசா வதத்தி தத் கர்மனா கரோதி அப்படின்றதாங்க. அதனால மனசுல முதல்ல, அதுக்கப்புறம் வாய் பேச்சு, அதுக்கப்புறம் காரியம் அப்படின்றதாக ஜானாதி இச்சதி எத்தேன்றதான் சாஸ்திரமும் சொல்றது. முதல்ல மனசுல தான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க ஆண்டாள் என்ன பண்றாங்க, தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ரிவர்ஸ்ல சொல்றாங்க. இது எப்படி அப்படின்றதான கேள்வி கேட்டா அது சொல்றா. ஒவ்வொரு இந்திரியமும் வந்து நம்மளுடையதான வாக்கு, நம்மளுடையதான மனசு, நம்மளுடையதான கை, உடம்பு இத்தியாதிகள்லாம் தனித்தனியா பெருமாள் விஷயத்துல காரியம் பண்றது வேண்டதாக. அதனால கை மாட்டுக்கு அது தன்னுடைய காரியத்தை பண்றது, வாயானது அதனுடைய காரியத்தை அது பண்ணிட்டு இருக்கு, மனசானது அது. அதனால சீக்வன்ஸ் வரணும்னு பெருமாள் விஷயத்துல பக்தர்களுக்கு இந்த சீக்வன்ஸ் நாட் நெசசரி. ஒவ்வொன்றும் தான் தனித்தனியா பண்ணும் அப்படின்றதாக அது சொல்றது. அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பகவானுடையதான திருநாமத்தை எல்லாத்தையும் இது சொல்லிட்டா பாருங்க. மனசுனால சிந்திக்கணும், வாயினாலே பாடணும், அதுக்கப்புறம் தொழணும், கையினாலே தொழ வேண்டும்ன்றதாக குலசேகர சொல்றது. இது சொல்றாரு. जिह्वे कीर्तय केशवं मुररिपुं चेतो भजश्रीकरं वाणिद्वन्द्व समच्चयाच्युत कथा श्रोत्रद्वयं त्वं शृणु.
கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராணம் துந்தபாத துளசிம் மூர்தன் நமாதோக்ஷஜம். நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஜிக்வே கீர்த்தய கேசவம், வாயினால் பாடி நாக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா பெருமாளுடையதான பேரை சொல்லணும் அப்படின்றதான ஹரே கிருஷ்ணா 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 ராமா ராமா அப்படின்றதான அந்த நாக்கு இருக்கிறது எதுக்குன்னாக்க பெருமாளுடையதான பெயரை சொல்ல வேண்டும். ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் அந்த முரன்றதான அசுரனை அழித்தவன் அந்த கிருஷ்ணன், அவருடையதான பெயரை சொல்ல வேண்டும்ன்றதாக முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம், மனசு ஸ்ரீதரனை நினைக்க வேண்டும். ஸ்ரீதரன் சொன்னா மகாலட்சுமியோடு கூடினவன், அப்படிப்பட்டதான தாயாரோடு கூடினதான லட்சுமி நாராயணனை மனசே நீ நினைப்பாயாக. சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி துவந்த சமச்சயாச்சுத, ரெண்டு கை இருக்கு, ஒரு கையில புஷ்பத்தை வச்சுட்டு இன்னொரு கையால அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதான். பெருமாள் கிட்ட அந்த புஷ்பத்தை சேர்க்க வேண்டும். யார்கிட்ட சேர்க்கணும்னா அச்சுதன். அச்சுதன்னாக்க என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்மளை நழுவ விடாதவன், பக்தர்களை கைவிடாதவன் அச்சுதன். ஆண்டாள் வாரணமாயிரத்து சொல்றாரு, அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகத்து அட்ட தனாக்கண்டேன் தோழினான். எல்லாம் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு வந்தா, பொறி இடத்தே யார் கையை பிடிச்சிட்டு நான் பாணிகிரகணம் பண்ணி நான் பொறியிடுவேன்றதாக சொன்னான். அறிமுகன் அச்சுதன். அறிமுகன்னு சொன்னாங்க சிங்க முகம். அதனால லட்சுமி நரசிம்மனுடையதான அந்த கையில தான் நான் வச்சுட்டு பொறியிடுவேன்றதாக. ஏன் கேட்டால் லட்சுமி நரசிம்மன் கைவிட மாட்டான்றதாக ஆண்டாளுடையதான. சீதாதேவியும் ராவணன் கிட்ட சொல்றார், ராவணா நீ ஒரு நரி மாதிரி, ராகவ சிம்மம் அவன், சிங்கத்துக்கு முன்னாடி நரி நீ நிற்க முடியாதுன்றதாக அதுவும் சொல்லும். அப்படி அச்சுதன் கைவிடாதவன் பெருமாள் அப்படின்றார். பாணித்வந்த சமச்சயா அச்சுதனதா ஸ்ரோத்ரத்வயம் துவம் ஸ்ருணு. காது ரெண்டு கொடுத்துருக்காரு பெருமாள் இருக்குன்னு கேட்டார். அந்த பெருமாளுடையதான கதை எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்றதாக. அதுக்கப்புறம் கண்ணு ரெண்டு கொடுத்துருக்காளே எதுக்கு அப்படின்னா கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஹரே கச்சாங்கிரி யுக்மாலயம், ரெண்டு கால் கொடுத்துருக்காளே எதுக்குன்னு கேட்டால் கிருஷ்ணனுடையதான கோவிலுக்கு நம்ம போகணும், காலால கடந்து போகணும். மூக்கு கொடுத்துருக்காளே எதுக்கு அப்படின்னு கேட்டால் நல்ல கேக்கு நல்ல அல்வா கலந்தா அந்த வாசனை வருது மாத்திரம் இல்லை, பெருமாளுடையதான துளசி திருக்குழாய்ன்றதாக அந்த வாசனையை மோந்து பார்க்கறதுக்காக. தலை கொடுத்துருக்காளே எதுக்கு இருக்குதான் கேட்டாரு, தலையினாலே வணங்கி தொழ வேண்டும் பெருமாளை. பெருமாளுக்கு முன்னாடி தலையை குனிந்து கையை கூப்பணுன்றதாக இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் செய்யணுன்றதாக சொன்னார். அதனால அப்படிப்பட்டதான வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனும் தீயினில் தூசாதும் செப்பேனோரும் பாவாய். இந்த இடத்துல வேதத்தில் இருக்கிறதான விஷயத்தை ஆண்டாள் சொல்றார். என்னன்னு கேட்டால், பாதகங்கள் தீர்க்கும் பரமனைக்காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அறிவேந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதும் பம்பு. கோதை தமிழ் 30 பாட்டு இருக்க திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதத்தில் இருக்கிற விஷயமெல்லாம் இங்க சொல்றது. இந்த இடத்துல ஸ்பெசிபிக்காக சொல்றா போயப்படையும் புகுதருவான் என்றதும். கிருஷ்ணன் முன்னாடி போய் கையை கூப்பி தலையை குனிஞ்சிட்டு ஒரு புஷ்பத்தை அவன் திருவடியில சமர்ப்பிச்சோம்னாக்க நம்மளுக்கு அனாதிகாலமாக ஏற்பட்டதான பாவங்கள் எல்லாத்தையும் பெருமாள் போக்குறான். போய பிழையும் பிழை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணதான அந்த இதெல்லாத்தையும் பாவத்தெல்லாத்தையும் பெருமாள் போக்குறான். புகுதருவான் என்றனும் பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணோம்னாக்க சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜானதாக பெருமாள் சொன்னார். அப்படிப்பட்டதான அந்த சரணாகதியை பெருமாள் திருவடியில பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இருள் பெருமாள் ஞானம்னு சொல்றதான இந்த பிரகிருதியில இருக்கணும். அந்த பிரகிருதியினுடையதான கனெக்ஷன்னால நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில எரர்ஸ்லாம் வரும், மிஸ்டேக்லாம் வரும். அதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டாங்க, தெரியாமல் பண்றதான இந்த எரர்ஸ்னாக்கும் அது எல்லாத்தையும் பெருமாள் பார்க்காமலேயே இருந்தது.
இப்போ புகுதருவான் என்ற நம்ம பாவத்தை மூணா பிடிச்சு சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்றதாக மூணா பிடிச்சு சஞ்சித பாவங்கள்லாம் தீயினில் தூசாகும், ஆகாமின்னு சொல்றதான இதெல்லாம் ஒட்டாது அப்படின்றாங்க. இந்த ரெண்டு தீயினில் தூசாகுன்றதுக்கும் ஒட்டாதுன்றதுக்கும் வேத வாக்கியம் எடுத்து வரணும். தத்யதா இசைக்க தூரம் அக்னோ குரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானா பிரதூயந்தே. அந்த பஞ்சானது நெருப்புல போட்டாக்க எப்படி உரு தெரியாமல் போகுமோ அதே மாதிரியான பகவானை சரணம் பண்ணிவிட்டால் நம்மளுடையதான முன் செய்த பாவங்கள் எல்லாம் உரு தெரியாமல் போயிடும். அதாவது அதனுடையதான ரெமினன்ஸ் கூட இருக்காது. தீயினில் தூசாகும், அந்த தூசுன்றது போட்டாக்க அதனுடையதான சாம்பல் கூட அங்கே இருக்காது. அப்படி உரு தெரியாமல் பாவங்கள் பழைய பாவங்கள் அழிச்சிடும். தீயினில் தூசாகும். புகுதருவான் என்றனும் சரணாகதி பண்ணாமலும் தெரியாமல் பண்றதான தவறுகள்லாம் இருக்கும். பெருமாள் அதை பார்க்க மாட்டார். எதை போலன்னு கேட்டார். தத்யதா புஷ்கரபலாச ஆபவன சிஷ்யந்தே ஏவம் விதி பாபம் கர்ம ந சிஷ்யதே. தாமரை இலையில தண்ணீர் எப்படி ஒட்டுவது இல்லையோ, இந்த அந்த லோட்டஸ்ன்றது வாட்டர்லயே தான் இருக்கு. எப்போ அதனுடைய லீஃபும் எப்பவும் வாட்டரோட கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கு. ஆனா அதை எடுத்து பார்த்தாக்க அந்த லீஃப்ல வாட்டரோட இதுவே இருக்காது, சம்பந்தமே கனெக்ஷனே இருக்காது. அது ஓடி போயிடும். அதுல இருக்கிற ஒரு சொட்டு ஜலம் கூட அப்படியே ஓடி போயிடும். அந்த மாதிரி தாமரை இலையில எப்படி ஜலமானது ஒட்டுறது இல்லையோ அதே மாதிரி கிருஷ்ணனை சரணாகதி பண்ணவர்களுக்கு அறியாமல் செய்யறதான தவறுகள்லாம் ஒட்டாது. ஓயப்படியும் புகுதருவான் என்றனும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணாது. இப்போ தீயினில் தூசாகும் செப்பையலோடு பாவாய் அப்படின்றதான சொல்லுது. மனசு வாக்கு செயல்றதான காயம்னு சொல்றதான மூணு இது ஸ்டேஜ். மூணுத்தினாலையும் பண்ணணும்னா மூணுத்தினாலையும் பண்ணாக்க நல்லது. வெறும் வாயால சொன்னாலே போதும். செப்பையலோடு பாவாய் வெறும் வாயால சொன்னாலேயே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவான். இந்த பாசுரத்தினால என்ன ஆரம்பிச்சான்னு கேட்டார். இந்த பெண்கள்லாம் முதல் நாள் ராத்திரி கார்த்திகை மாசம் கடைசி நாள் ராத்திரி நாளை காத்தால மார்கழி மாசம் பிறந்தது கிருஷ்ணனுக்கு நோன்பு நோக்க போறோம். அந்த நோன்புக்கு ஏதாவது ஆப்ஸ்டிக்கல் வந்ததுன்னாக்கா அதை எப்படி என்ன பண்றது, ஹவு டு ஹேண்டில் அப்படின்றாங்க. ஆப்ஸ்டிக்கலே வராது, வந்தாலும் பகவானுடைய பேர் சொல்லிட்டே பண்ணிட்டோம்னாக்க நோன்பும் கம்ப்ளீட் ஆகும், அந்த ஆப்ஸ்டிக்கல் இல்லாமல் அதெல்லாம் விரட்டி எடுத்துருவார் பெருமாள் அப்படின்றதாக சொல்லி 5வது பாசுரத்தில் முடித்தார். அடுத்தது 6வது பாசுரம். கொள்ளும் சிறப்பினகான் கொள்ளரையின் கோயிலில் வெள்ளை விழிசெங்கின் பேரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் கைமுலை நெஞ்சுண்டு கள்ளக்ககனம் கலக்கணிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தியனை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுத்து அரியந்த பேரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோர் பாவாய். இந்த 6வது பாசு முதல் 5 பாசுரத்தினால நோன்புக்கு வேண்டியதான விஷயங்கள்லாம் பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டார். முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவாங்கிறதான சொல்லி பகவானைத்தான் கிருஷ்ணனைத்தான் நம்ம ஆசிரியக்க வேண்டும், அவனே நமக்கு கைங்கரியம்ன்றதான சர்வீஸ், பெருமாளுக்கு பண்ணதான சர்வீஸ், அதுதான் பறை. இந்த திருப்பாவையில் இருக்கிறதான பறைன்றதான இது வார்த்தை என்ன சொல்லணும்னு கேட்டாக்க பெருமாளுக்கு பண்ணதான சர்வீஸ் அதைத்தான் குறிக்கும். எது வேணா பண்ணலாம், எந்த சர்வீஸ் வேணா பெருமாளுக்கு பண்ணலாம் அப்படின்றதாங்க. அப்படி அந்த அது முதல் பாசுரத்துல சொன்னா. 2வது பாசுரத்தினால என்னென்னலாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதாக அதையும் டிசைட் பண்ணார். 3வது பாசுரத்தினால நம்ம இந்த விரதம் பண்றதுனால இந்த நம்மளுடையதான இந்த டவுனுக்கோ இந்த வில்லேஜுக்கோ இந்த நாட்டுக்கோ என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதாக அதை நீங்காத செல்வம் கிடைக்கிறதா என்றதாக அதை சொன்னார். 4வது பாசுரத்தினால கிருஷ்ணனோட கூட நீராட்டம் பண்ண வேண்டும். அதுக்கு வருண பகவானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார், நீ இந்த மாதிரி எல்லாம் மழை பெய்ய வேண்டும் அப்படின்றதாக. 5வது பாசுரத்தினாலே பகவன் நாமாவை சொன்னாலே தடங்கல்களும் ஆப்ஸ்டிகல்ஸ் இல்லாமல் அது தானாகவே போயிடும் அப்படின்றதாக அதை முடிச்சுட்டார். 6வது பாசுரத்திலிருந்து ஒவ்வொரு பெண்ணா எழுப்புறார். அடுத்த நாள் மார்கழி 1ஆம் தேதி காத்தால 3-4 மணி ஆகுது. எழுந்து
இருந்தவோ ஆல்ரெடி யார் முடிச்சுட்டு இருக்காளோ அவள்லாம் அசம்பிள் ஆகி இன்னும் யார் தூங்கிட்டு இருக்காளோ அவளை போய் எழுப்புறா அப்படிங்கிறது. இதுதான் சீக்வன்ஸ். 15 பாட்டு வரைக்கும் 10 கேர்ள்ஸை போய் ஒவ்வொரு வீடா போய் எழுப்புவான். இப்போ கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, எல்லாரும் தானே கிருஷ்ணனுக்கு நோக்கணும்னு முதல் நாள் டிசைட் பண்ணா, அதுல சில பேர் ஏன் தூங்குறா, சில பேர் ஏன் முடிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதான அந்த கேள்வி வருது. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டாக்க, அந்த இது இருக்கு, ஒருத்தர் ஏன் இப்படி கூப்பிட்டு அழைச்சிட்டு போகணும், அவ்வளவு மட்டும் போயிட்டு இருக்க வேண்டாமா அப்படின்றதா, தனித்தனியாகவே போய் பண்ணலாமே, எனக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகி சேர்ந்து போகணுன்றதான நெசசிட்டி என்ன அப்படின்றதான இந்த 2 கேள்வி. இதுக்கு பதில் சொல்றா இந்த பாசுரத்துல. அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தினுடையதான இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, உள்ள இருக்கிற பெண்ணை கூப்பிடுறா, அம்மா எழுந்துரு அப்படின்னு. அவ கேட்கிறா, இன்னும் பொழுது விழியிலையே அப்படின்றதான, இல்லை இந்த விழுந்துருக்கு நாங்கள் வந்திருக்கோமே அப்படின்னு அடையாளம் தான் சொல்றா. அதுக்கு அவ ஏதோ பதில் சொல்றா. அப்புறம் இப்போ ஃபைனலாக நிறைய விஷயங்கள் சொல்லி, இந்த மாதிரி இருக்கு, நீ எழுந்து தான் வர வேண்டும், கட்டாயம் விழுந்துருக்கு அப்படின்னு சொன்ன அப்புறம் அவள் எழுந்து வராங்க தான். ஒவ்வொரு பாசுரத்துலையும் இதே தான். உள்ள இருக்கிறவோ இன்னும் சன்ரைஸ் ஆலைய அப்படின்றதாக, இட்ஸ் நாட் ஏ டான் அப்படின்றதாக அவள் சொல்லுவாள். அவள் சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாள். இந்த மாதிரிலாம் கூட உண்டா, படுத்துட்டு வெளியில இருக்கிறவாளுக்கு பதில் சொல்லிட்டு எழுத்து வராமல் இருக்கிறது உண்டா அப்படின்றதாக கேட்டா, நம்ம எல்லார் வீட்லையும் நடக்கிற விஷயம்தான். பசங்க காத்தால அலாரம் வச்சுட்டு, காத்தால நான் 6 மணிக்கு போகணும், இல்லை 4 மணிக்கு எழுத்து எக்ஸாம் படிக்கணும், அதனால இது பண்ணி எழுப்பு அப்படிங்கிறாங்க. அலாரம் வச்சதுனாக்க அதை ஒரு தட்டு தட்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் அம்மா வந்து எழுப்புவாள், எழுத்துற டைம் ஆயிடுச்சு, இன்னும் டைம் ஆகலை, 4 மணி ஆயிடுத்து, அலாரம் வச்சுட்டு, இல்லை மணி 3 தான்மா அப்படின்றாங்க. நான் அப்புறம் எழுந்துக்கிறேன், நான் வரேன், இன்னொரு 1/2 hour, இன்னொரு 1/2 hour இப்படி சொல்றேன். இதே தான் அங்கேயும் நடக்கிறது. இதுல ஏன் இப்படி ஒருத்தர் தூங்குறா, பல பேர் புருஷன் இருக்கா, சில பேர் தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டா, அதுல கிருஷ்ணன்றதான மயக்க மருந்து. இந்த மயக்க மருந்து சாப்பிட்டாக்க என்ன ஆகும்னு கேட்டா, சில பேருக்கு அப்படியே பிளாட் ஆகிடும், அவளுக்கு ஒன்றும் ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஆக்டிவிட்டி ஆகும், எக்ஸைட்மெண்ட் ஆகி இப்படி அப்படியே துருத்துருன்னு பண்ணும். விஷத்தை சாப்பிட்டாக்க தேர்ட் போட்டி தூர்னு சில பேர் அப்படியே உட்காந்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அப்படியே அப்படியே குறிச்சுட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணன்றதான விஷம் தோல் அந்த மயக்கம் இருந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்றது. அது சில பேரை என்ன பண்றதுன்னா ஒரே இடத்துலயே உட்காந்து வச்சிருக்கு. சில பேரை இருந்த இடத்துல இருக்க விடாமல் அவ அங்கேயும் பரபரப்பா போகும்படியாக பண்றதுன்றது. ரெண்டாவது, பக்தர்கள்லயும் 2 கேட்டகரி உண்டு. என்ன அப்படின்றதான கேட்டாங்க, சில பேர் தான் தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படியே உட்காந்து மனசுல தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணன் தான் அப்படியே வசுதேவர் கூடையில வச்சு தலைமையில வச்சுட்டு அந்த யமுனை நதிக்கிட்ட போற, யமுனை நதி வழிபடுறது, மழை தோறுறது, ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். அதுக்கு மேல கருடன் வந்து 2 ரெட்டையும் பிரிச்சுட்டு அவர் மழை தண்ணி படாமல் அந்த மாதிரி பிடிக்கிறார். அப்படியே போனாங்க. அங்க கோகுலத்துல நந்தகோபருடையதான அரண்மனையில யசோதை இருக்கிற இடத்துக்கு போய் இந்த குழந்தை கிருஷ்ணனை விட்டுட்டு அங்க இருக்கிறதான ஒரு கேர்ள் சேர்ந்த எடுத்து தன்னுடைய கூடையில வச்சுட்டு திரும்பி வர, திரும்பி வந்து ஜெயிலுக்குள்ள போன உடனே கதவெல்லாம் மூடிக்கிறது, இவருக்கு கையில அந்த சங்கிலியெல்லாம் போடுகிறது. உடனே வாட்ச்மேன்லாம் எழுந்துட்டான், குழந்தையும் அழகு, உடனே கம்சன் வரான் அப்படின்னு இதெல்லாம் அப்படியே மனசுல நினைச்சுட்டே இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா, கிருஷ்ணன் வராதுதான் சொல்லி அவனுக்கு வேண்டியதான பழம், கற்பூரம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்து வாசல்ல போய் நிற்கிறது, வாசல் தெளிச்சு கோலம் போடுறது, மாமலை தோரணம் கட்டுறது, இந்த மாதிரி தீர்த்தம் கொண்டு வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றது. 2 நிலையான பக்தர்கள். ஒண்ணு என்னன்னாக்கா மனநசீலர்கள், மனநம்தான் சொன்னா மைண்ட்லயே ஆக்டிவிட்டி. இன்னொருத்தர் என்னன்னா யோகிகள். யோகிகள்ன்றதாக சொன்னாக்க அவர்கள் வந்து எப்பவும் காரியம் பண்ணிட்டே இருப்பாங்க, பெருமாளோட சேர்ந்து இருந்து ஆக்டிவிட்டியில இருக்கணும், ஆக்ஷன் ஓரியன்டட் அப்படின்றதாக. இது யார் உதாரணம்னு கேட்டா, ராமாயணத்துல 2 பேர் இருந்தார். லக்ஷ்மணன் ஒருத்தர்,
பரதன் ஒருத்தர். ரெண்டு பேருமே ராமனுக்கு ரொம்ப வேண்டியவன். ராமன் கிட்ட அவ்வளவு பக்தி ரெண்டு பேருக்கும். லக்ஷ்மணன் என்ன பண்ணாருன்னா அந்த கூடவே போய் 14 வருஷம் எல்லா காரியமும் ஆக்டிவிட்டி பண்ணிட்டார். எல்லா சர்வீஸும் பெருமாளுக்கும் சீதைக்கும் பண்ணார் 14 வருஷம் லக்ஷ்மணன். இங்க இருக்கிறவா அந்த மாதிரி தான் செல்வ பூட்சிட்டு இருக்கிறவாள்லாம் லக்ஷ்மணன் மாதிரி. பரதன் என்ன பண்ணாருன்னா நந்தி கிராமம்னு அயோத்திக்கு அவுட்டர்ல இருக்கிறதான ஒரு வில்லேஜ்ல ஒரு ஆசிரமம் கட்டிட்டு ராமனுடைய பாதுகைய சிம்மாசனத்துல வச்சுட்டு இவர் தபசு மாதிரி இருந்த ராமன் காட்டுல எப்படி வாழ்க்கை நடத்தினானோ அதே மாதிரி இங்க இருந்துட்டு ராமா 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 ராமான்னு நினைச்சிட்டு என்னைக்கு ராமன் வரப்போறான், என்னைக்கு ராமன் வரப்போறான் மனன செயலர்கள். அவதான் தூங்குற வாழ்க்கை. அவ அப்படியே போர்வையை போத்திட்டு கிருஷ்ணா 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 நீ கிருஷ்ணனை பார்க்க போறோம், நீ கிருஷ்ணனை பார்த்தோம் அப்படின்றது இதையே நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அதனால என்னன்னு கேட்டா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். பகவானுடையதான அந்த பகவான்தான மருந்தானது இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா வேலை செய்யும். சரி என்னத்துக்கு அழிச்சுட்டு போனோம், அம்மாவா தனியா போலாமே. எல்லாருக்கும் கிருஷ்ணன் இருக்கான், எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, எல்லாருக்கும் அந்த பூஜைக்கு நோன்புக்கு வேண்டியதான சாமான்லாம இருக்கு, எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். அம்மாவா தனியா போய் பண்ணலாமே அப்படிங்கிறதான அது கேட்டார். அது கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றா, இது ஒரு ரிவர் ரொம்ப ஃபோர்ஸாக ஃப்ளோ ஆகுது, வெள்ளம் வருது. இப்பெல்லாம் நிறைய இடத்துல வெள்ளம் வருது. வெள்ளத்துல போனாக்க தனியா போவாள அப்படின்றதாக சொல்லுங்க. அந்த தனியா போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உடனே இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பீச்சில் போய் சாந்தோம்லையோ பெரிய நாளையோ அந்த வாட்டர்ல நின்னோம்னாக்க அந்த அலையெல்லாம் திருப்பி உள்ள போச்சு காலை இழுக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னாலும் தெரியா பக்கத்துல இருக்கிறவங்க பிடிப்பாங்க பேலன்ஸுக்கான. அந்த மாதிரி பெருமாள்ன்றது என்னன்னு கேட்டா பெரிய வாட்டர் கரண்ட் மாதிரி இருக்கு. பெருமாளை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னாக்க அது ஒரு வாட்டர் கரண்ட். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா கூட 2-3 பேர் சப்போர்ட்டுக்கு வரணும். பக்கத்துல யாராவது கையை பிடிச்சிட்டு அவளோட ஷேர் பண்ணிட்டு பெருமாளை அனுபவிச்சால்தான் நம்மளால தாங்கும். காலாடும் நெஞ்சடியும் கண் சுழலும் வேண்டதான், கால் ஆடும் ட்ரிப்ளிங், அதே மாதிரி கண் சுழலும், மனசானது ஒரே இதுவாயிடும், தத்தளிக்கும், ஒரே பரபரப்பாயிடும். இந்த மாதிரி இருந்தாக்க நம்மளால பேலன்ஸ்டா இருக்க முடியாது. கூட யாராவது பண்ணணும். இதுக்கு ஸ்ரீரங்கத்துல நான் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு மோகினி அவதாரம்லாம் இது பண்றாங்க அலங்காரம். அங்க உள்ள கர்ப்பகிரகத்துல 2 பில்லர் இருக்கும். திருமணத்துவம் எழுதுறதாக சம்பிரதாயத்தை சொல்லுவோம். அதை 2த்தையும் தொட்டுட்டு வருவோம். உள்ள போனாங்க ஆனால் இப்பெல்லாம் ஜெரிகண்டி மாதிரி ஆகிட்டு அதனால ஏதாவது ஒன்று தொட்டா கூட போகிறோம். அந்த 2 தூணியும் ஏன் எதுக்கு அந்த தூண் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றாரு. என்னத்துக்காகன்னு கேட்டாங்க, ரங்கநாதன் பார்த்தாங்க இது சொல்றாரு, என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவேந்ததாக சொல்லி பெருமாளை ஆபாத சூடம் அனுபவிய ஹரிசையானம் மத்திய கவேர துரிதம் முதிதாந்தராத்மா அதிருஷ்டாம் நயனையோர் விஷயாந்தரானா வியோமிஷ்டிகாய மனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமாப்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி திருமேனி தனிப்புகந்து பாட்டினால் கண்டு வாழும் பானத்தால் பரவினோமே. பெருமாள் காமிச்சாரம் செயல் சாதிச்சாராம். திருப்பான ஆழ்வாருக்கு லோகசாரங்க மாமுனிவர் தோல்ல எழுந்தொருள் பண்ணி கொண்டு வந்து ரங்கநாதன் கர்ப்பகிரகத்துல இறங்கினா பார்த்த உடனே அவருக்கு அமலநாதத்துக்காக தான் அதை பாடினார். அப்போ அவருக்கு தலை சுத்திட்டு அப்போ அந்த திருமணத்தூர்ல சாமி சப்போர்ட்டுக்கார். அந்த மாதிரி ரங்கநாதன் சேவைக்கே நம்மளுடையதான நிலை கொள்ளாமல் அப்படி தடுமாறும் போது அந்த தூண்ல சாந்திக்கிறதுக்காக அந்த 2 தூண் இருக்கும். அப்போ பெருமாளை எப்படி சேவிக்கணும்னா அப்படிப்பட்டதான ஈடுபாட்டோடு கூட பெருமாளை சேவிக்க வேண்டும். திருமணத்தூர்ல அப்படி ஆகும்னு சொல்றாங்க. உண்மையான பக்தர்களுக்கு அப்படி ஆயிடும். ஆகுதா இல்லையான்னு கேட்டா நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில பார்க்கலாமே. ஒரு கோல் அடிச்சாங்கன்னாக்க என்ன இருக்கு, ஃபேன்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவன் டிஷர்ட்டை கேட்கறான், தூக்கி போடுறான், என்னென்னோ பண்றாங்கன்னு என்ன பண்றான். He forgets himself and the ecstasy. கிரிக்கெட்லயும் அதே மாதிரி தோனி 6 அடிச்சான், தோனி டவுன் ரிட்டையர்ட்
அவன் ஜெர்சியே ரிட்டையர்டு. அதனால இப்போ யார் லேட்டஸ்ட் அவன் யார் யாருக்கு யார் யாரை பிடிக்குமோ, ரோஹித் சர்மாவோ அதுவோ அதுவோ. அதனால யார் அடித்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இவா பண்ணுற அந்த ஃபேன் என்ன பண்ணுறான், அதுக்கே ஃபீல்டுக்குள்ள கிரவுண்டு எவ்வளவோ ஃபென்ஸ் எல்லாத்தையும் தாண்டி உள்ளே வந்துடுறான். அவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது இவ்வளவோ அந்த மாதிரியாக ஆகும். அதனால பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது தனியாக போய் அனுபவிக்கிறதுன்றது முடியாது. அதனாலேயும் ஒருத்தர் எழுப்புகிறார்கள். மூணாவது வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன், அதாவது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஒரு நல்ல வஸ்து இருந்ததுன்னாக்கா அதை ஒரு இண்டிவிஜுவலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது. நல்ல காசி அல்வா இல்லை என்ன சொல்லுவாங்க என்ன ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு, இல்லைன்னாக்கா பிரசாதம் சொல்லலாம், திருவல்லிக்கேணி சக்கரை பொங்கல், காஞ்சிபுரம் இட்லி, திருப்பதி லட்டு. திருப்பதிக்கு வடை தான் ஃபேமஸ். ஆக்சுவலாக நீங்கள் 2500 ரூபா கல்யாணம் சோம் பண்ணி அன்னைக்கு இது பண்ணால் பிரசாதம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணதான இது வடை கொண்டு வாங்க, பிரமாதமாக இருக்கும். நெய்வேயும் பொறிச்சு நம்ம லட்டு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். திருப்பதிக்கு வடை, காஞ்சிபுரத்துக்கு கொடை, திருப்பதிக்கு வடை, ஸ்ரீரங்கத்துக்கு நடை அப்படின்ட்டுதாங்க சொல்லுவாங்க. இந்த 3 பெரியப்பாலாம் சொல்லுவாங்க. அங்கே நடை, இங்கே கொடை, இங்கே வடை அப்படின்ட்டுதாங்க. சரி, திருப்பதிக்கு அந்த மாதிரி அந்த ஒரு நல்ல வஸ்து ஒன்று கிடைச்சதுன்னாக்க திருச்சிக்குள்ள வச்சுட்டு யாரும் இல்லாதப்போ எடுத்து சாப்பிட்டு அதை ஷேர் பண்ணிக்கணும் எல்லாரோடையும். அந்த மாதிரி ரசோவை சகாந்ததாக பெருமாள் இருந்தது. அவன் அப்படியே அமுதமயம் அந்த பெருமாள். அப்படிப்பட்டதான கிருஷ்ணனை அனுபவிக்கச்சே நம்ம மாத்திரம் போய் தனியாக அனுபவிக்கலாமா? எல்லாரையும் சேர்ந்து அழைச்சிட்டு போய் தான் அனுபவிக்கணும். அதுக்காக தான் எல்லாரையும் ஒருத்தர் எழுப்புகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரணம் ரூலும் இருக்கு. என்ன ரூல்னு கேட்டால் 2வது பாசுரத்தில் சொன்னாலும் செய்யாதன்னு செய்யும் அப்படின்னு. அதாவது நம்ம பெரியவா பண்ணாதன்னு பண்ண மாட்டோம், நம்மளுடையதான சாஸ்திரத்தில் சொன்னதான விஷயங்கள் எல்லாம் வயலேட் பண்ண மாட்டோம் அப்படின்றதான. சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா, வேதம் வல்லாங்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து, பெரியவர்களோட விஷயம் தெரிஞ்சவர்களோட கூட போய் பெருமாளை சேவிக்கணும், அவர்களை முன்னிட்டு கொண்டு போகணும். அவ முதல்ல போகணும், பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்றதான. அதனால என்னன்னா, இவர்கள்லாம் அடியவர்கள். பெருமாளுக்கு யார் பிடிச்சதுன்னு கேட்டா அடியவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அடியவர்களுக்கு அடியவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளோ அவ டவுன்ல போறாளோ அவ்வளோக்கு எவ்வளோ பகவானுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் அப்படின்றதான. அதனால பெருமாளை பார்க்கறதுக்கு போச்சே பக்தர்களை முன்னிட்டு கொண்டுதான் போகணுன்றதாக சாஸ்திரம் சொல்றதுனால செய்யாதன செய்யணுன்றதுக்காக இவர்களை முன்னிட்டு கொண்டுதான் போக வேண்டும்ன்றதாக இந்த முதல் பெண்ணை எழுப்புறார். இந்த முதல் பெண் என்னன்னு கேட்டாக்க, கிருஷ்ணனுடையதான அனுபவத்துல பக்தியில புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அது எப்படி தெரியும்னு கேட்டேன். பிள்ளாய், பிள்ளைன்னு குழந்தைன்றது இங்க என்னன்னு கேட்டாக்க, கிருஷ்ணனுடையதான இந்த நோன்பு இந்த அனுபவத்துக்கெல்லாம் நீ ஃப்ரெஷ் நியூவா வந்திருக்க அப்படின்றதான. அப்போ அவளுடையதான வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, வாமா நேற்றுக்கெல்லாம் பேசினேன், கரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்துடுறேன்னு சொன்னேன், இன்னும் தூங்கலாமான்றதாக அவளை பார்த்து கேட்கிறாள். அவள் சொல்றா, விடிஞ்சு தூர்ந்தது எப்படி தெரியும், இன்னும் விடியவே இல்லையே அப்படின்னு. நாமெல்லாம் வந்திருக்கோமே, இதுவே போதாதா அப்படின்றதான். நீங்கள்லாம் தூங்கினால்தானே எழுந்து வருவதற்கு அப்படின்னு. உண்டோ கண்கள் துஞ்சுதலேன்றதாக ஆழ்வார் சொல்றது. பக்தர்கள்லாம் அந்த பெருமாளை பற்றியே நினைச்சுட்டாக்க அவளுக்கு தூக்கமே வராது அப்படின்றதாக. அந்த மாதிரி நீங்கள்லாம் தூங்கவே தூங்க மாட்டேங்க அப்படின்றதாக. அதுக்கு மேல அடையாளம் சொல்றா, புல்லும் சிலம்பினான். புல் அப்படின்றதாக சொன்னா பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ வாசல்ல இருக்க ட்ரீஸ்ல பேர்ட்ஸ்லாம் ஏர்லி மார்னிங் ஆஸ் வெல் அஸ் சன்செட் ரெண்டுத்துலேயும் அது அந்த இது இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, சத்தம் போடுறது, இங்கிலீஷ் வேர்ட் பார்த்து அந்த இது சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி தேங்க்யூ சிர்பிங் அப்படின்றதாக. ஏன்னா இந்த வீடியோவில் கேட்கறவாருன்னா அது புரியும். புல்லும் செலுப்பினானா அது சிர்பிங், பேர்ட்ஸ் சிர்பிங். இது எங்கே ரொம்ப அனுபவிக்கலாம், எங்கேயே நிறைய ட்ரீஸ் இருக்கு, நல்லா அனுபவிக்கலாம். ஒன்லி திங் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும்.
பேர்ட்ஸ் கத்துறதே காதில் விழாது. ஏன்னா வெஹிக்கிள் டிராஃபிக்கு நம்மளுடையதான டென்ஷன் போன்றதான அந்த காரியத்திலேயே மனசு இருக்கிறதுனால பேர்ட்ஸ் கத்துறதே காதில் விழாது. பவர் ஆஃப் ஆச்சுன்னாக்க எல்லா சத்தமும் காதில் விழாது. ஃபேன் வேற ஓடாது. அப்போ ஃபேன் இல்லைன்னா தூக்கமும் வராது. அந்த மாதிரி அந்த பேர்ட்ஸுக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல 2-3 பெரிய ட்ரீ இருக்குது. அதெல்லாம் சிலது கட் பண்ணிட்டா இப்படியே இருக்கு. அங்க ஹியூஜ் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த ட்ரீஸ்லாம் காத்தால ட்ரெயின் எப்படி 4லேருந்து 5:30 மணிக்குள்ள எல்லா ட்ரெயினும் போயிட்டு 3:30லேருந்து 5:30 மணிக்குள்ள அந்த டயத்துக்கு போய் வாசல்ல இருக்குன்னா அவங்க போடுற சத்தம் இருப்பாங்க, ஆனந்தமா இருக்கும். பிள்ளையார் வாழ்ந்ததான ஒரு ஆச்சாரியன் பூரட் அருவாமுடையதான சிஷ்யர் அவர் சொன்னாரா, இந்த ஆத்மாவுக்கு எந்த சத்தம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்றாங்க. இந்த விடிகாத்தால பறவைகள் போடுறதான சத்தம் இருக்கு, இதை தவிர இந்த ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு உயர்ந்ததான சத்தம்ன்றதே கிடையாது. என்ன அப்படின்னா 3 மணிலேருந்து சத்தம் போட்டுருக்கும். அது நம்மளை உணர்த்தது. வெளியே போகிறது பிராமண முகூர்த்தம், எழுந்து பகவானை நினை அப்படின்றதான சொல்லி அது அலாம், நேச்சுரல் அலாம். வேர்ட்ஸ்லாம் செக்ரேட்டடான அர்த்தம். அந்த சவுண்டு தான் அவ்வளோ எளிமை. அதை சொல்ல புல்லும் சிலம்பினலாம். புல்லுனால பக்ஷி, பேர்ட்ஸ். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடுறது பாரு, அது ஒரு ப்ராப்பர் அடையாளம் கிடையாதுன்னு உள்ள இருக்கிற பெண் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டார், நீங்க முழிச்சுட்டு எப்போ பாரு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாக்க அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுறது. அதனால அதுங்களும் சத்தம் போடுறது. அதனால அந்த சத்தம் போடுறத ப்ராப்பர் அடையாளமாக நான் எடுத்து புல்லும் சிலம்பினலாம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழி செங்கின் பேரரவம் கேட்கலையோ. புல்லரையன், புல்னாக்க பக்ஷி, பக்ஷிகளுக்கு அரையன் சுவாமி தலைவன் ராஜா யாரு, கருடன். அந்த கருடனுடையதான யாரு, பெருமாள். கருடனுக்கு சுவாமி யாரு, பெருமாள். அந்த பெருமாள் கோவில்ல வெள்ளை விழிசக்தியின் பேரரவம் கேட்கலையோ. அங்க பெரிய அந்த சங்கு வச்சுட்டு ஊதுறாங்க, அந்த பெரிய சவுண்டு வந்த காதுல விழலையா அப்படிங்கிறாங்க. இது பக்தர்களை வச்சுட்டு வேத பல்லார்களை கொண்டுதான் பெருமாளை சேவிக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்றது. அதுல இங்க கருடன் யாருன்னு கேட்டா, புல்லரேன்னா வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு வேத ஸ்வரூபியாக இருந்தார் கருட பகவான். கருடன் பறக்கச்சே அவருடைய ரெக்கையிலிருந்து வேதத்தினுடையதான ஒலியானது வந்துட்டே இருக்கும். பெருமாள் நம்மளாம் காரில் போனா பஸ்ல போனாங்க எப்படி ஆடியோ வீடியோ போட்டு போறோமோ, பெருமாளுக்கு அந்த மாதிரி கருடன் வேத பாராயணம் அவருடையதான விங்ஸ் இப்படி பண்றாரு. அதுல இருந்து அந்த சவுண்ட் வரும். வேதாத்மா விஹகேஸ்வரா, வேத ஸ்வரூபியாக இருக்கார் அந்த கருடன். அவரை முன்னிட்டு கொண்டு அந்த பட்சிகளுக்கெல்லாம் தலைவன் கருடன், அந்த கருடனுக்கு தலைவன் பெருமாள். அந்த பெருமாளுடைய கோவில்ல பெரிய சங்கினுடையதான ஒலி சவுண்ட் கேட்கறது, அது கூடவா அவனுக்கு காதுல விழல. அது சொன்னா இது எவ்ரி 3 hours யார் யார் டியூட்டி பார்க்கணும்னு ஊர்ல எல்லாம் ஒரு சங்கு இது பண்ணுவாங்க. முன்னெல்லாம் கூட போலீஸ் ஸ்டேஷன்லாம் நூன்ல அடிக்கும், மிட் நைட் அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு. அப்பெல்லாம் கிளாக் இதெல்லாம் வாட்சஸ்லாம் குறைச்சு ப்ளஸ் டைம் எவ்வளோ ஆச்சுன்றதை தெரிவிக்கிறதுக்காக மிட் டேல ஒரு தடவை சங்கு கொண்டுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுன்னு. அது அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ்ல அது ஐடென்டிட்டி அப்படின்றதுனால நாங்களாம் விஸ்மாபல்குள்ள இருந்துச்சு. விஸ்மாபல் போலீஸ் ஸ்டேஷன்ல இதை போடுவாங்க. அது மாதிரி நைட்டோ இல்லை ஏதோ ஒரு டைம்ல இந்த மாதிரி பண்றது. இது இந்த மாதிரி ஒரு டைம் ஆயிட்டு அதை இது சொல்றதுக்காக சங்கு அதுவும் போடுவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் கோவிலுக்கு டியூட்டிக்கு போனோம், அந்த பஞ்சாயத்துல யார் யாருக்கெல்லாம் வேற என்ன டியூட்டி இது பண்ணணும், ஷிஃப்ட் மாத்திக்கிறது. அந்த மாதிரியான ஷிஃப்ட் மாத்திக்கிறதுக்காக ஊதற்கான சங்கு தான் இது. அது போய் நீங்க விடிஞ்சுன்னு நினைச்சுக்கிறேன்னு அந்த பெண் பதில் சொன்னாலும், டியூட்டி மாத்திரத்தான இது சங்கு ஒலி இது, அதுக்கு நீங்க விடிஞ்சுன்னு நினைச்சுக்காருக்கும் போய் படுத்துக்கோங்க. அது சொன்னா புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கிறோ. அந்த பெருமாள் கோவில்ல விடிஞ்சுத்து பூஜை ஆகணுன்றதுக்காக
குருக்ஷேத்திரத்தில் எப்படி பெரிய சத்தமாக அது ஒலிச்சதோ அதே மாதிரியா அதை விட அதிகமான ஒலியோடு கூட கோவிலில் ஊதுரா பாருங்கோ, அந்த பேரளவம் உயர்ந்ததான அந்த சத்தத்தை நீ கேட்டு வந்துடும் அப்படின்னுதான் உடனே ஒரு கேள்வி வருது. புல்லரையன் கோயிலில் வெள்ளை செங்கின் அந்த கருடனுக்கு சுவாமியான பெருமாளுடைய கோவில்ல சங்கு ஊதினாலே அந்த சத்தம் கேட்கலையாருன்னா, கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி அங்க நடமாடிட்டு இங்க என்ன கோவில் அப்படின்றதான அது ஏன் கோவில் அப்படின்றதான ஒரு கேள்வி சந்தேகம் வந்தது. அதுக்கு என்ன ஆச்சாரியர்கள் பதில் சொல்றாங்கன்னா, ராமன் அயோத்தியில அவதாரம் பண்ணப்போ ரங்கநாதனுக்கு அங்க கோவில் இருந்ததுன்னு வந்தது. அதே மாதிரி இங்க கிருஷ்ணன் அவதாரம் பண்ணச்சேயும் பெருமாளுக்கு ஒரு கோவில் அங்க இருக்கு அப்படின்றதான. அதனால அந்த மாதிரி உண்டு. ராமன் பெருமாள் தான், அவன் ராமனாக அவதாரம் பண்ணி அவன் உலாவிட்டு இருந்துச்சு. ரங்கநாதன் கோவில் இருந்து அந்த பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சத்துக்கு முதல் நாள் ராத்திரி போய் ரங்கநாதனை சீதையோடு போய் சேவிக்கிறார்னு வால்மீகி சொல்றார். சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது அப்படிங்கிறதான சொல்லி ரங்கநாதன். அதனால அந்த ரங்கநாதனை தான் செய்த விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகத்தின் போது இக்ஷ்வாக்கு குலதனம் அதை கொடுக்குறார் பெருமாள். யாருக்கு? விபீஷணன் கொடுக்குறார். விபீஷணன் எடுத்துன்னு வர இங்கே ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் ஸ்டே பண்றார். ஏற்கனவே தர்மவர்மான்றதான பக்தர் நெடுங்காலம் தபஸ் பண்ணி பெருமாள் இங்கே வரணுன்றதுக்காக இது பண்ணியிருக்கார். அங்கே ஏற்கனவே ஒரு பீடமும் ரெடியா இருக்கு, சேஷ பீடமும். அதனால பெருமாள் அங்கே விபீஷண ஆழ்வான் ஒரு சந்தியாவந்தனம் பண்றதுக்காக இறங்கினார். வரணும், நான் இங்கேயே இருக்கேன், இங்கே இருந்துட்டே லங்கையை பார்க்கிறேன், அதனால என்னை இங்கேயே விட்டு நீ போ அப்படின்னுதான். விபீஷண ஆழ்வான் தினம் ராத்திரி வந்து ஆராதனம் பண்றார். இன்னைக்கும் அந்த கோவில்ல விபீஷண ஆழ்வான் வந்து அவர் ஒரு சிறந்தி அவர் வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அதனால ராமனுடைய காலத்துல ரங்கநாதன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கிருஷ்ணனுடைய காலத்திலேயும் அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருந்தது. அதுல ஒன்றும் குறைச்சலே இருக்கிறதாக தெரிஞ்சு இது சொல்றேன். அப்படி புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்கலையோ, பேரரவம்ன்றதாக சொல்லி வெள்ளை வெளிச்சங்கின் சங்கு வெள்ளையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இதை போய் கண்டுபிடிச்சிட்டேன். சங்கு வெள்ளையா இருக்கிறத வந்து சொல்றதுக்கு ஒரு பாசுரம் வேணுமா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. சங்கு ஒயிட்டா தானே இருக்கும். கான்சென்ட்றது ஒயிட் கலர் தானே அப்படின்றதான. அதனால அது எதுக்காக பின்ன வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் வெள்ளைன்னு எதுக்கு சொன்னா, கலர் எதுக்கு சொன்னா? சங்கு மோஸ்ட்லி ஒயிட் தான், ஒயிட்டிஷா இருக்கும், தங்கா மாதிரியாக இருக்கும், ஸ்லைட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால என்னன்னு கேட்டாங்க, அந்த சங்கு போல வெளுத்ததான திருமுகத்தை கொண்டவர்கள் இந்த பெண்கள் அந்த கோயிலில் இருக்கிறவா எல்லாரும். அதனால அந்த சங்கனுடையதான ஒரு காட்சியும் அவர்களுடைய முகத்தினுடைய காட்சியும் மனசுக்கு வர வேணுன்றதுக்காக அந்த நிறத்தை சொன்னார்கள் அப்படின்றதான. அவர் அப்படி சொன்ன உடனே உள்ள இருக்கிறவர் பதிலே சொல்ல. அதனால என்ன சொன்னாங்க, பிள்ளாய் எழுப்பினாய் பேய்குலை நஞ்சுண்டு. இந்த மாதிரி இந்த கிருஷ்ணனுடையதான அனுபவத்துக்கு புதுசா வந்திருக்கிய எழுந்து பிள்ளாய்க்குதான சொன்னா ஜூக்கமன் அப்படின்றதான. அதுக்கப்புறம் என்னன்னா, பேய்குலை நஞ்சுண்டு கள்ளச்சகலம் கலக்கடிய கால வச்சு வெள்ளத்தரவுக்கு இளமந்தருக்கு ரொம்ப அழகான இடங்கள் இருக்கலாம். நாளைய தினம் எல்லாத்தையும் ஆண்டாள் அனுகிரகத்தில் அனுபவிக்கலாம். எல்லாரும் வந்து ஆண்டாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான ஸ்ரீரங்கபூர்வ சரதித்ரீசான பதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே பிரமாத்த மகாவிஷ்காய மகா சிந்தே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் யாமனமுனியே மகா சதமுகம் அணிநீலா சார்கல்ஹார அஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாபிஹி சத்யரா கிருஷ்ணநாதா விலசத்து ரகுரோதா கிருஷ்ணஜித்தாத்மஜானா ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஏகவே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்யமங்கலம் கவிதாத்மிக சிம்மாய கல்யாண श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। आदात्य नगरीं दिव्याम् अभिषिक्ताय सीतया